Hi and hello, welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore, and this is your Prem Kiran and you are watching class 10 science magnetic effect of electric current part 6 video. So already நம்ம வந்து பார்த்துட்டோம்னா மோட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதோட பிரின்சிபல் என்ன, ரூல் என்ன, ஓகேவா? ரூல் ஓகே, பிரின்சிபல் வேற, ரூல் வேற. பிரின்சிபல் வந்து பார்த்துட்டீங்கன்னா when a current carrying conductor is placed in a magnetic field perpendicular to it, it experience a force. அது வந்து பிரின்சிபல். ரூல் வந்து என்ன ரூல் நம்ம அப்ளை பண்றோம்? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி வந்து பார்த்துட்டோம்னா மோஷன் ஆஃப் அ கண்டக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மோட்டர், ஓகே, எலக்ட்ரிக் மோட்டர். சரி, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே அடுத்த அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் இதுதான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு ஒயர் வழியா கரண்ட் போச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? அதுதானே ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆயிஸ்டட் சொன்னாரு. ஒரு ஒயர் வழியா, ஒரு கண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் போச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? அதே மாதிரி மேக்னெட்ல இருந்தும் நம்மளால கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அது சொன்னது யாரு? ஃபாரடே. ஸோ மைக்கேல் ஃபாரடே. ஸோ அவர் சொன்னதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இல்ல சிம்பிளி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? அப்போ மேக்னெட்ல இருந்து இஎம்எஃப் எப்படி கிரியேட் பண்றது? இஎம்எஃப்னா வோல்டேஜ், ஓகே, வோல்டேஜ்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். நான் சிமுலேஷனும் அப்படியே நான் காமிச்சிடுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா புரியும். என்ன சொல்ல வர்றானுங்கன்னா, அதாவது ஒரு மேக்னெட் இப்படி வச்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நீங்க வந்து ஒரு மெட்டாலிக் ஒயரை வந்து சரி ஒரு மெட்டாலிக் ராடை உள்ளுக்குள்ள நீங்க விட்டுட்டு எடுத்தீங்கனாலோ, இல்ல மெட்டாலிக் ராடை அப்படியே வச்சுட்டு மேக்னெட்டை இது மேல நீங்க மூவ் பண்ணீங்கனாலோ, ரெண்டுல ஏதோ ஒண்ணுப்பா, ஓகேவா? படுத்துட்டு போத்துனா என்ன, போத்திட்டு படுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அதே மாதிரிதான் மேக்னெட் அப்படியே வச்சுட்டு ராட மேக்னெட்டுக்குள்ள நீங்க விட்டுட்டு எடுத்தாலும், இல்ல ராட் அப்படியே வச்சுட்டு மேக்னெட் அந்த ராடு மேல மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்றானுங்க. So whenever there is change in magnetic flux linked with the coil and EMF is produced, இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா மெயினா சொல்லுவாங்க. எப்படிப்பா? Whenever there is change in magnetic flux linked with the coil, ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். பார்த்துக்காங்க. Whenever there is a magnetic flux linked with the coil, magnetic flux linked with the coil, whenever there is change in magnetic flux linked with the coil and EMF is induced, இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுதான் டெஃபினிஷன். எப்பப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, ஃப்ளக்ஸுங்கிற வார்த்தை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஓகே, நான் அதை சொல்லியே சொல்றேன். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இங்க கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கரண்ட். கரெக்டா? இது யாரு சொன்னது? மைக்கேல் ஃபாரடே. ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆயிஸ்டட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு உங்களால கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படி? when the wire is moved across the magnetic field of small EMF is produced. கரெக்டா? பாருங்க, ஒரு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டுக்கு நடுவுல ஒரு கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேல்வனோமீட்டர் is used to detect the presence of current. detect the presence of current detect the presence of current in a circuit. Okay-va? Fine. இது வரைக்கும் ஓகேவா? So when the wire is moved across the magnetic field, a small EMF is created. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இல்ல அந்த கிரியேட் ஆன அந்த EMF is nothing but voltage. So அந்த கிரியேட் ஆன EMF தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்டியூஸ்டு EMF. பாருங்க, எந்த விதமான ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் இல்ல, ஒரு பேட்டரி இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு வயரு, ஒரு மேக்னெட். ஸோ இது உள்ளுக்குள்ள நகர்த்துறப்ப இது எவ்வளவு ஒரு எஃபிஷியன்டான ஒரு விஷயம். இதைத்தான் வந்து பார்த்தோம்னா ஜெனரேட்டர்ல நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் நீங்க எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம். அப்போ இது நல்லா இருக்கே, அப்ப என்ன பண்ணலாம்? இதை நீங்க வந்து அடுத்தது ஹையர் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்ல, அதான ஜெனரேட்டர். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க உள்ளுக்குள்ள அந்த ஒரு காயில உள்ள விட்டு எடுக்கிறீங்கன்னு சொல்றேன்ல, அதை வந்து பார்த்துட்டோம்னா ஃபாஸ்டா நீங்க விட்டு எடுத்தீங்கன்னா கரண்ட்டும் எனக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் ஸ்ட்ராங் மேக்னெட்டா யூஸ் பண்ணுங்க, அதுவும் அதிகப்படுத்தும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் த வயர் அதிகப்படுத்துங்க, அப்படியும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, ஸோ எப்படி எப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இஎம்எஃப் அதிகப்படுத்தலாம், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ஒயரை வந்து அந்த காயில் வந்து பார்த்துட்டோம்னா நல்ல ஸ்பீடா வந்து பார்த்துட்டோம்னா பண்ணுங்க. இல்லாட்டி யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் ஸ்ட்ராங் மேக்னெட்டா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அந்த அந்த நீங்க உள்ள சொருகி எடுக்கக்கூடிய அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா ஒயரு, அதோட லென்த் அதிகப்படுத்திக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் அதிகமா இருக்கும். பாருங்க இந்த இடத்துல. இங்க புரிஞ்சிருக்கா? மேக்னெட் காயில் இங்க இப்படியே இருக்கு. இங்க பாருங்க, இங்க மேக்னெட் அப்படியே இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த காயில் அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ள விட்டு எடுக்கிறேன். இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஒயர் சர்க்குலர் லூப் அப்படியே இருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நான் மேக்னெட்டை நான் விட்டு எடுக்கிறேன். ஓகேவா? சோ மேக்னெட்டை உள்ள விடுறப்போ கரண்டோட டிரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்குப்பா. அதே மேக்னெட்டை வெளியே எடுக்கிறப்போ கரண்டோட டிரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதெல்லாம் இப்ப நான் காமிக்க போறேன். ஃபைன். ஓகே கைஸ், அப்ப இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுச்சுல? whenever there is change in magnetic flux linked with the coil and EMF is induced. அதாவது எந்த விதமான பேட்டரி எதுவுமே இல்லாம பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம சாதாரண ஒரு வயரு, அப்புறம் ஒரு மேக்னெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கேல்வனோமீட்டரை வச்சு கரண்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? டு டிடெக்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது சிமுலேஷன். பாருங்க, இது எப்படி வந்து பார்த்துட்டோம்னா வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. இது இது உங்களுக்கு தியரியில் சொன்னதை விட உங்களுக்கு ரொம்ப புரியும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா எதுவுமே கிடையாது. கரெக்டாக நான் வெளியே எடுத்துறேன். ஒரு மேக்னெட், நார்த் போல் இங்கே இருக்குது, சவுத் போல் இங்கே இருக்குது. பாருங்க, நார்த் போல் இங்கே இருக்குது, சவுத் போல் இங்கே இருக்குது. ஒரு காயில், கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பல்பு, இல்லை நீங்கள் கேல்வனோமீட்டரும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் மேனுவலாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மேக்னெட்டை நான் இப்படி உள்ள கொண்டு போனேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த மேக்னெட்டை மேனுவலா நான் நகர்த்துறேன். இந்த மேக்னெட்டை நான் உள்ள கொண்டு போனேன்னா கரண்டோட டிரெக்ஷன் எங்க இருக்குது பாருங்க. கரண்டோட டிரெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குது. அந்த ஏரோ மார்க் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ்ல எனக்கு வருது. ஓகேவா? இப்போ இந்த மேக்னெட்டை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல காமிக்குது கிளாக் வைஸ்ல. பாருங்க, மேக்னெட் உள்ள விடுறப்ப எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ், வெளியே எடுக்கிறப்ப வந்து கிளாக் வைஸ். ஸோ கரண்டோட டிரெக்ஷன் எனக்கு உள்ள வெளியே எடுக்கிறப்ப மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்கலாம், உள்ள வெளியே விட்டாதான் இது பண்ணுமா, கம்மனு உள்ளேயே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்காதான்னு கேட்கலாம். ஆஹா, then there is a change in relative motion. அந்த மோஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பா. அந்த மோஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், பல்ப் எரியும். ஓகேவா? கரண்ட் எனக்கு கண்டினியூஸா வேணும்னு சொல்லிட்டு மேக்னெட் உள்ளே வச்சுட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது. பாருங்க, இப்படி நான் நவுத்துறப்பவே நவுத்த தான் அங்க ப்ரொடியூஸ் ஆகும். நவுத்துறதை நிறுத்திட்டேன்னா கரண்ட்டும் நின்றும். ஓகேவா? இங்க பாருங்க, அதே மாதிரி நான் வெளியே எடுக்கணும். சோ அங்க என்னென்னலாம் சொன்னாங்க, எப்படி எப்படிலாம் நீங்க கரண்ட் அதிகப்படுத்தலாம் பாருங்க. மெதுவா நான் அமுத்தினேன் அப்படின்னா பல்பு ரொம்ப ஓரளவுக்கு பிரைட்டா தான் எரியுது. பாருங்க, இப்ப நான் ஸ்பீடா பண்றேன், பல்பு எவ்வளவு பிரைட்டா எரியுது. சோ இது ஒரு கண்டிஷன். சோ எப்படி நீங்க இன்டியூஸ்டு இஎம்எஃப் நீங்க அதிகப்படுத்தலாம், மோஷன் ஆஃப் த காயிலையோ இல்ல மோஷன் ஆஃப் த மேக்னெட்டையோ நீங்க ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்க அதிகம் பண்ணலாம் இங்க இருக்கிறதுல. சோ அது இங்க இப்ப நம்ம இதுல பண்ண முடியாது. ஓகே. அண்ட் அடுத்து வந்து பாத்துட்டோம்னா இன்னொன்னு என்னது, மேக்னெட்டோட பவர் நீங்க அதிகப்படுத்தலாம். சோ மேக்னெட்டோட பவர் வந்து பாத்துட்டோம்னா இங்கேயே சேஞ்ச் பண்ற மாதிரி இல்ல, அதிகமான இன்னி பவரான பெரிய மேக்னெட் எடுத்தீங்கன்னா இன்னி எனக்கு கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் சொல்லிட்டு இதை பண்ற பாருங்க. whenever there is change in magnetic flux linked with the coil, so இப்படி மேக்னெட் உள்ள வெளியே போயிட்டு வர்றப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. so whenever there is change in magnetic flux linked with the coil, the EMF is induced. அந்த EMF தான் நம்மளுக்கு கரண்டா வந்து இதாகும். சோ மேக்னெட் உள்ள போறப்ப கரண்டோட டிரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே எடுக்கிறப்ப கரண்டோட டிரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். சோ உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க, எனக்கு உள்ளுக்குள்ள பாருங்க, எனக்கு உள்ளுக்குள்ள போகுது கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ், வெளியே எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டோம்னா கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பா. இந்த பிரின்சிபல் தான் நம்ம எதுலாம் யூஸ் பண்றோம், டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர்ல எல்லாம் இதைத்தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் மேனுவலா மூவ் பண்றேன்ல, இப்போ சைனசாய்டல் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணி ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இங்க பாருங்க, பாருங்க உள்ள போகுது, அப்படியே வீக் ஆயிருச்சு. மறுபடியும் கரெக்டா மேக்னெட் உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப தான் அந்த இது மோஷன் இருக்கிறப்ப தான் காமிக்குங்க. பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப காமிக்காது. பாருங்க, மறுபடியும் மேக்னெட் உள்ள போகுது, எனக்கு அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங் அப்படியே வீக் ஆகுது. மறுபடியும் எனக்கு பின்னாடி போறப்ப கரண்டோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ whenever there is a change in magnetic flux linked with the coil and EMF is induced. ஸோ மேக்னெட் உள்ள போறப்போ கரண்டோட டிரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே எடுக்கிறப்ப கரண்டோட டிரெக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மோஷன் ஆஃப் த மேக்னெட்டை நான் அதிகப்படுத்தினா இன்னி வந்து பாத்துட்டோம்னா அதிகமாகும். இங்க பாருங்க, கொஞ்சம் நான் ஸ்பீடா வைக்கிறேன். ஸ்பீடா இருந்துச்சுன்னா கரண்டோட இது ஸ்பீட் ஆகுது பாருங்க. சரிதா? இங்க பாருங்க, ரொம்ப ஸ்பீடா நான் வைக்கிறேன் நான். ஸோ இஎம்எஃப் எனக்கு நிறைய கிடைக்குது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு.
அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போறப்ப எனக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும், கான்ஸ்டன்டா உள்ளேயே நின்றுச்சுனால ஆகாது. ஓகேவா? ஸோ வித் மேக்னெட்டிக் ஃபீல்டோட நான் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. எனி டவுட்? இது ஸ்லோ பண்ணி பாருங்களேன், இவ்வளோ பிரைட்டா எரியாது பிரைட் லைட். இங்க பாருங்க, ரொம்ப ஸ்லோவா போகுது பாருங்க. நான் ரொம்ப ஸ்லோ வச்சிருக்கேன். பல்பு பாருங்க எவ்வளவு டிம்மா வந்து பார்த்துட்டோம்னா எரியுதுன்ட்டு. கரண்டோட டிரெக்ஷன் பாருங்க இப்போ ரொம்ப பொறுமையாவே இருக்கும். கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. இப்போ மேக்னெட் போயிட்டு திரும்பி வர்றப்போ எனக்கு கரண்டோட டிரெக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன மாறிடும், கிளாக் வைஸுக்கு மாறிடும். ஆக்சுவலா இட் இஸ் கிவன் பை லென்ஸ் லான்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல கரண்டோட டிரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு லென்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்க 12th படிப்பீங்க. ஓகேவா? அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ மேக்னெட்டோட ஸ்பீடை நான் அதிகப்படுத்துறேன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிச்சா, எப்படி வந்து பார்த்துட்டோம்னா அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சில்ல. ஸோ அதனால அதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்காங்க. ஃபைன், ஓகே கைஸ். இது பார்த்துட்டிங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் யூசிங் 2 காயில் பா. அங்கே ஒரே ஒரு காயில் பார்த்தோம்ல, ஒரு காயில் ஒரு மேக்னெட் வச்சிருந்தோம்ல, மேக்னெட் உள்ள விட்டு எடுக்கிறப்ப எனக்கு இது இஎம்எஃப் வந்து இஎம்எஃப் வந்து கிரியேட் ஆச்சு. ஓகேவா? இங்கே என்னன்னா, இங்கே பாருங்களேன், இதான் வந்து பார்த்துட்டோம்னா பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கறதுங்கிறது. அப்படின்னா என்னன்னா, இது வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் ஃப்ளோஸ் இன் த ஃபர்ஸ்ட் காயில். ஓகே, கரண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் காயில்ப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் காயில், இது வந்து பார்த்துட்டோம்னா செகண்ட் காயில். ஓகே, என்னன்னு பாருங்க, இந்த செகண்ட் காயில் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் காயில்ல வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங், இது வந்து ஏசி சோர்ஸ்பா, ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா இந்த காயிலுக்குள்ள வந்து நான் அனுப்புறேன். பாருங்க, கரண்ட் எனக்கு இப்படி போகுமா, இப்படி போய் எனக்கு இங்க வரும். கரெக்டா? இப்படி வரும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால என்னது, ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தோம்னா கரண்டோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். மாறி 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 கண்டினியூஸா வந்துட்டு இருக்காது. ஓகேவா? டிசி கரண்ட்னா எனக்கு இப்படி போயிட்டு இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா ஃபார் எவ்ரி half second the direction of the current changes. இப்படி மாறிட்டே இருக்கும். அப்போ கரண்டோட டைரக்ட் கரண்ட் உள்ள அனுப்புனா இது வேலை நடக்காதுப்பா. டைரக்ட் கரண்ட் எப்படி இருக்கும், கண்டினியூஸா இப்படி போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இன்டியூஸ்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் இல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்காது. கரண்டோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இல்ல மேக்னெட்டை நான் உள்ள விட்டு வெளியே எடுக்கிறேன்ல, மேக்னெட் உள்ளேயே வச்சிருந்தா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா, உள்ள வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்க டிசி கரண்ட் உள்ள அனுப்பிச்சோம்னா கரண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கும், எனக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இல்ல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்காது. ஸோ ஏசி கரண்ட் யூஸ் பண்ணணும். அப்ப ஏசி கரண்ட் உள்ள போறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்துல இருக்கிற காயில வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். யோசிச்சு பாருங்க, கரண்ட் நான் அனுப்புறது இந்த காயிலுக்கு, செகண்ட் காயில தான் கரண்ட் போகுது, அதனால எனக்கு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற காயில் கூட கிராஸ் ஓவர் ஆகுது. பாருங்க, கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆகுதா. சோ இது வந்து அது மேல படுறதுனால இந்த காயில கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கரண்ட் வந்து பாத்துட்டோம்னா இங்க கனெக்ட், இது பல்பா கூட இருக்கலாம், இது வந்து பல்பா இருக்கலாம், இந்த லோடிங்கிறது பல்பா இருக்கலாம், இந்த பல்பு எனக்கு எரிய ஆரம்பிக்கும். சொல்றது புரியுதா? சோ ரெண்டு காயில் நான் வச்சிருக்கேன். there are two coils which are kept very close to each other. If current passes through one coil, because of magnetic flux produced in that coil, it produces an induced EMF in the nearby coil. சொல்றது புரியுதா? கரண்ட் நான் வந்து செகண்ட் காயில் அனுப்புறேன், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க கிரியேட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா பக்கத்து காயில் அஃபெக்ட் பண்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இதுக்கு பேரு மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவானுங்க. மியூச்சுவல் இண்டக்ஷன் புக்ல கரெக்டா இது கொடுத்துருக்கல. ஸோ சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, என்னங்கிறது சொல்லல. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன, இங்க கரண்ட் போகுது, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்து காயில் கான்டாக்டே இல்ல. பாருங்க, ரெண்டு காயிலுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒயர் வச்சு கூட ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் கூட இல்ல. ஸோ வெறும் காத்து தான் இருக்குது நடுவுல. ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இந்த கேப்லயும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிராஸ் ஓவர் ஆகுது. அதனால எனக்கு என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. current flows in the first coil, first inductor, ஓகேவா, ஆர் காயில் சொல்லிக்கலாம், டியூ டு த கரண்ட் ஃப்ளோ இன் த செகண்டரி காயில். ஸோ ரெண்டாவது காயில்ல கரண்ட் போறதுனால அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இங்க செகண்ட் காயில்ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் காயில வந்து பார்த்தோம்னா கிராஸ் ஓவர் பண்ணுது, அதனால அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய பல்பு கேல்னோமீட்டர்ல அது காமிச்சு கொடுக்கும். ஓகேவா? புரிஞ்சா? மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா? எனி டவுட்? ஓகேவா? இது பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் உங்க புக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, இது வந்து காயில் 1. காயில் 1 வழியா வந்து பார்த்துட்டோம்னா ஏசி கரண்ட்டை கனெக்ட், நல்லா கவனிச்சுக்காங்கப்பா, ஏசி கரண்ட், டிசி கரண்ட் கொடுக்க கூடாது.
முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஏசி பவர் சப்ளை இங்க நான் கொடுக்குறேன். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்னது? கரண்டோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரண்டோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பக்கத்து காயில் அஃபெக்ட் பண்ணுது. அது பாருங்க, இப்படி வந்து பார்த்துட்டோம். இதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த காயிலோட. ஓகேவா? இது என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்கிற காயில இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பக்கத்து காயில என்ன இன்டியூஸ் ஆகும்? பாருங்க, I1 இஸ் சேஞ்சிங். சேஞ்சிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கான்ல, அதனாலதான் ஏசி கரண்ட்னு நான் சொல்றேன். டிசி வந்து சேஞ்சிங் கிடையாது. டிசி வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டெடியா இப்படியே தான் போயிட்டு இருக்கும், இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் ஃபார் எவ்ரி ஹாஃப் செகண்ட் தி டிரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்சஸ். ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆக தான் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது பக்கத்து காயில இன்டர்ஃபியர் பண்ணும். இப்போ பக்கத்து காயில வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும். அது கேல்னோமீட்டர்ல வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன், உங்க புக்ல கொடுத்துருக்காது அப்படியே இங்க நான் சொல்லியாச்சு. இது ஞாபகம் இருக்கா? மோட்டருக்கு என்ன ரூல்? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ டிரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? எலக்ட்ரிக் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். கரண்ட் பாசஸ் த்ரூ த காயில் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த காயில் டர்ன்ஸ் த காயில். ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா என்னது? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்போ அதே இது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதுல என்ன சொல்றானுங்க? டிரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்க நம்ம சொல்றோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் அங்க காமிச்சது ஞாபகம் இருக்கா? இது ஜெனரேட்டர்ல யூஸ் பண்றாங்க. ஜெனரேட்டர்ல இதான் யூஸ் பண்றாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த காயில். ஓகே, அங்க கரண்ட்டை கொடுத்து காயில சுத்த வச்சேன், இங்க காயில் சுத்துறதுனால எனக்கு கரண்ட் கிடைக்குது. ஃபைன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு போன வீடியோலயே நான் இது பண்ணிட்டேன், அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்காங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல ஒர்க் பண்ணக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா மோட்டர், ரைட் ஹேண்ட் ரூல்ல ஒர்க் பண்ண வேண்டியது வந்து ஜெனரேட்டர். டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல தான் பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல்னு கேட்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் போடணும். பிரின்சிபல்னு கேட்டா என்ன போடணும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் போடணும் ஜெனரேட்டருக்கு. ரூல் வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். மோட்டருக்கு பிரின்சிபல் என்னன்னு கேட்டானுங்கன்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் when it is placed perpendicular to the magnetic field. ஓகேவா? சோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய ரூல் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதைத்தான், ஏன்னா அடுத்தது நான் உங்களுக்கு தனி வீடியோல சொல்ல போறது வந்து ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏசி கரண்ட் டிசி கரண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. இதான்ப்பா ஏசி கரண்ட் டிசி கரண்ட். இது முன்னாடியே ஒரு வீடியோல எலக்ட்ரிசிட்டியில நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சது வந்து டெஸ்லா. டிசி கரண்ட் கண்டுபிடிச்சது வந்து பார்த்துட்டோம்னா எடிசன். ஓகேவா? ஸோ டிசி கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது டிசி தான். இதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது இது டெஸ்லா வந்து பார்த்துட்டோம்னா எடிசனுக்கு கீழே அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அப்போ அவரோட கண்டுபிடிப்பு தான் வந்து பார்த்துட்டோம்னா ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம், இதுக்கு ஃப்ரீக்வன்சியே கிடையாது. ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர் இஸ் நோ ஃப்ரீக்வன்சி. இதுக்கு ஃப்ரீக்வன்சியே கிடையாது. இதோட ஃப்ரீக்வன்சி நம்ம டொமஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 50 ஹெர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனி டிரெக்ஷனல், இது வந்து பை டிரெக்ஷனல். ஸோ எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஏசி கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா பயங்கர பவர்ஃபுல். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இது பாருங்கப்பா, ஏசி கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சிட்டியிலேருந்து ஒரு சிட்டி, ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி கூட நீங்கள் பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒயர் மூலியமா. பவர் லாஸும் கம்மியாக தான் இருக்கும். டிசி கரண்ட் அப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே நீங்கள் யூபிஎஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவலுக்கு தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ரொட்டேட்டிங் மேக்னெட் அலாங் த ஒயர். கரெக்டாக ஒயர் அப்படியே இருக்கும், மேக்னெட் அது சுற்றும். அதுதானே நம்ம ஏசின்னு நம்ம சொல்கிறது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனக்கு இங்கே கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஸ்டெடி மேக்னெட் அலாங் த ஒயர். ஓகேவா? அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும், இதுக்கு ஃப்ரீக்வன்சி 0. இதுக்கு ஃப்ரீக்வன்சி 0. நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? டொமஸ்டிக்கு 50 to 60 ஹெர்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில். கண்ட்ரி பொறுத்து அது மாறும், அதுதான் இங்கே கொடுத்துருக்கானுங்க. டிரெக்ஷன் பாருங்க, ஃபார் எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷன் த டிரெக்ஷன் சேஞ்சஸ். ஃபார் எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷன் த டிரெக்ஷன் சேஞ்சஸ். ஓகேவா? அடுத்தது கரண்ட் வந்து பார்த்துட்டீங்க இங்கே அப்படி கிடையாது. தே ஆர் யூனி டிரெக்ஷனல், இட் ஃப்ளோஸ் இன் ஒன்லி இன் ஒன் டிரெக்ஷன். அடுத்தது பாருங்க, இட் இஸ் த கரண்ட் ஆஃப் அ மேக்னிடியூட் வேரியிங் வித் டைம். டைமை பொறுத்து மாறும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்டுக்கு மேலே இருக்கும், செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு கீழே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு மேலே இருக்கும், செகண்ட் ஆஃபுக்கு கீழே வந்துடும். ஸோ டைமை பொறுத்து எனக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா டைமை பொறுத்து மாறாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனி டவுட்?
இது வந்து சும்மா ஏசினா என்ன டிசின்னு என்ன சிமுலேஷன் காமிச்சிடறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு சிமுலேட்டரில் ஏசி கரண்ட் இதை வந்து பார்த்துட்டோம்னா பண்ணுறாங்க. ஓகேவா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க. பேட்ரிப்பா, இது வந்து டிசி. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைட் பல்ப் எடுத்துக்கிறேன். ஒரு லைட் பல்ப் எடுத்துக்கிறேன். கனெக்ஷன்ஸ் எப்போ போல் நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே, கனெக்ஷன்ஸ் இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் பேட்ரி கூட கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கீ இருக்கா, சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது, சுவிட்ச் எடுத்துக்கலாம். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபைன் அண்ட் மேலே. ஓகே, இது இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது கரண்ட் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, கரண்ட்டோட சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது என்னது, பேட்டரி எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பேட்டரிங்கிறது என்ன சோர்ஸு, டிசி பவர் சப்ளை, இது ஏசி கிடையாது. இப்போ பாருங்க, ஏசியோட அங்கே வேவ் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஓகேவா, நான் இங்கே வச்சுக்கலாமா, நான் இப்படி நடுவுலையே கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிட்டேன். பாருங்க, எலக்ட்ரான் பாருங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எலக்ட்ரான் போகுது. ஓகே, இது எலக்ட்ரானோட டிரெக்ஷன்ப்பா, கரண்ட்டோடது கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து எப்படி போகுன்ட்டு பாருங்களேன். எனக்கு இங்கே கிராஃப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனாக தானே போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ டிசி கரண்ட். ஸோ தே ஆர் யூனி டிரெக்ஷனல். தே ஓன்ட் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் தயர் டைமை பொறுத்து இது மேலேயும் கீழேயும் மாறவே மாறாது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஏசி பவர் சப்ளை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். சரியா, ஏசி பவர் சப்ளை யூஸ் பண்ண என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதை நான் எடுத்துறேன். இப்போ இது வேண்டாம். இப்போ ஒரு ஏசி பவர் சப்ளை நான் எடுக்கிறேன். சரி, அது வேணும். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து டெலீட்டுக்கு எங்கே கொடுத்துருக்கானுங்க, டெலீட் பண்ண முடியுமா? ஓகே, எடுத்தாச்சு. இது ஏசி பவர் சப்ளை நான் வைக்கிறேன்ப்பா. ஓகே, இது ஒரு ஏசி பவர் சப்ளை. தெரியுது அந்த இடத்துல கரண்ட் எப்படி போகுது பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் பாருங்க, டிரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கா, கண்டினியூஸாலாம் ஃப்ளோ ஆகலை. அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா டூ அண்ட் ஃப்ரோ. ஓகே, இப்போ நான் அதே இது எடுக்கிறேன் பாருங்க, கரண்ட்டோட சார்ட் எடுக்கிறேன். இந்த சார்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒயரில் வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க, கிராஃப் பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். For every half rotation, for every half a cycle, the direction of the current changes, and this is called as an alternating current. இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, டைரக்ட் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா? ஸோ இதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. இது லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ண முடியும், அதை லாங் டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா, இதில் பவர் லாஸ் ரொம்ப கம்மி, அதில் பவர் லாஸ் ரொம்ப அதிகம். இதோட பவர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, டிசிக்கு பவர் சோர்ஸ் பேட்டரி செல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் ஹையர் கிரேட்ஸ் போகிறப்ப எப்படி டிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஏசி டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இது வோல்டேஜ் சார்ட்பா. இது வோல்டேஜ் எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நடுவில் நீங்கள் வச்சிங்கன்னா அதோட வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகேவா, வோல்டேஜ் இது ஃபைன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தாச்சு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி கரண்ட்டை பற்றின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து இங்கே பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஃபைன்.